ஹலோ, நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் ஒரு சமையல் வீடியோ ஒன்று பார்க்கலாமா? தக்காளி தொக்கு தாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு கல்பாஸ் தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரியவும் 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கங்க. ஒரு 20 பல் பூண்டு, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கட்டுங்க. அது வர நல்லா வதக்கிடுவோம். நல்லா பாருங்கள், கண்ணாடி பதம் வதங்கி வரவும் 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருங்க. சேர்த்து இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, இதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இதையெல்லாம் நல்லா கிளறிட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்து அடுப்பை கம்மி பண்ணி 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் பச்சை வாசம் போக ரெடியாகி வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இதுவும் நல்லா வதங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. அப்போ கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கி பரிமாற வேண்டியதான். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி ஆகிருச்சு. நன்றி, வணக்கம்.